ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. 1196வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது. ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது. ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது. கா என்றால் காவடி, காவு தடி என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். காவட்டு என்று சொன்னார்கள் ஒரு காலத்திலே. அதன் பிறகு காவடி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த காவடியை பற்றி ஏன் இந்த திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்றால், காவடி அந்த காலத்திலே உப்பு விற்கிறவர்கள் இந்த காவடியை சுமந்து கொண்டு ஒரு பக்கம் உப்பு, காவடியினுடைய ஒரு மூலையிலே ஒரு கடைசி பகுதியிலே உப்பு, இந்த பகுதியிலே அவர்கள் நெல் வாங்குவார்கள். நெல்லை வாங்கி கொண்டு உப்பு கொடுப்பார்கள். அதை வைத்துக் கொள்வதற்காக ஒரு பக்கத்திலே ஒரு கூடையிலே ஒரு பொருளை வைத்துக் கொள்வார்கள். அதே போல் மீன் விற்பவர்கள், கருவாடு விற்பவர்கள் இந்த காவடி பயன்படுத்தி ஒரு கடைசி பக்கத்திலே ஒரு கூடையிலே மீனை வைத்துக் கொள்வார்கள். அதே போல் இன்னொரு கூடையிலே மீனை அடுத்த மூலையிலே அந்த தடியினுடைய கடைசி பகுதியிலே வைத்துக் கொள்வார்கள். இது காவடி. அதே போல் காவடி, முருகனுக்கு காவடி எடுத்து சொல்லுகின்ற பொழுது 2 கூடைகள் இருக்கும். ஒரு கூடையிலே முருகனுக்கு ஏதாவது பழம், தேங்காய், பிரார்த்தனை பொருள்கள் ஏதாவது வைத்துக்கொள்வார்கள். இன்னொரு கூடையிலே ஏதாவது மஞ்சள் நிறத்திலே ஆன ஆடைகள், பக்தியான அந்த உடைகள் அதெல்லாம் வைத்துக்கொண்டு போவார்கள். உணவு எல்லாம் வைத்துக்கொண்டு போவார்கள், பிரசாதம் என்றெல்லாம். இப்படி இந்த காவடி என்று சொல்லப்படுகின்ற அந்த காவடியிலே 2 பக்கமும் சமமாக இருந்தால் அந்த காவடியை தோள் மீது வைத்து சுமந்து கொண்டு செல்வது எளிது. சுமை தெரியாது, பாரம் தெரியாது. ஒரு பக்கத்தில் அதிகமாக வைத்துவிட்டு இன்னொரு பக்கத்தில் குறைவாக வைத்து விட்டால் அதை எடுத்து செல்வது ரொம்ப சிரமமாக இருக்கும். துயரம். அது சுமை ஒரு பக்கம் அதிகமாக இருந்து விட்டால் அது அந்த காவடி வைத்து கொண்டு செல்வதில் ஒரு பயனும் இல்லை. காதலனும் காதலியும் கணவனும் மனைவியும் ஒத்த அன்புடையவர்களாக இருவருக்கும் காமம் ஒரே அளவில் இருக்க வேண்டும். ஒருவருக்கு காமம் அதிகமாக இருந்து, காதல் அதிகமாக இருந்து, அடுத்தவருக்கு காமம் குறைவாக இருந்து, காதல் குறைவாக இருந்தால் அவர்கள் உடல் உறவு ஏற்படுகின்ற பொழுது இன்பம் இருக்காது, அதிகமான இன்பம் இருக்காது, ஏனோ தானோ என்று இன்பம் இருக்கும். முழுமையான இன்பம் கிடைக்க வேண்டும் என்றால் இவருக்கும் காமம் இருக்க வேண்டும், காதல் விருப்பம் அதிகமாக இருக்க வேண்டும். அவருக்கும் மனைவிக்கும் காமம் அதிகமாக இருக்கு, அவரை போலவே காமம் இருக்க வேண்டும், குறையக்கூடாது. அவருக்கு எந்த அளவுக்கு காமம் இருக்கிறதோ, காதல் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு இந்த மனைவிக்கும் காதல் இருக்க வேண்டும், காமம் இருக்க வேண்டும். அப்பொழுது உடல் உறவு கொள்ளுகின்ற பொழுது மிக மகிழ்ச்சி, பேரின்பம் அடையும். இல்லை என்றால் கொஞ்சம் ஒருவருக்கு குறைவாகவும் ஒருவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் அது உடல் உறவில் இன்பம் வராது, ஏனோ தானோ என்று. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார், மிக நுட்பமான ஒரு பகுதி திருவள்ளுவர் சொல்வது, கணவனும் மனைவியும் பேரின்பு அடைவதற்காக அவர்கள் உறவு கொள்ளுகின்ற பொழுது இருவருக்கும் சமமாக அந்த உணர்வு இருக்க வேண்டும். காம உணர்வு, காதல் உணர்வு, ஒருவர் மீது ஒருவர் விருப்பம் இருவருக்கும் இருக்க வேண்டும். விருப்பம் ஒருவருக்கு விருப்பம் இல்லை, காரணம் உடல்நிலை சரியில்லை, அந்த நேரத்தில் கணவன் தொந்தரவு செய்யக்கூடாது. கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை, அது வேறோது ஒன்று அதிகமாக உழைத்து களைப்பாக வந்திருக்கிறார், அந்த நேரத்தில் காமத்தை வெளிப்படுத்தி நாம் உடல் உறவு கொள்ளலாம் என்று மனைவி சொல்லக்கூடாது. அதனால் வருவதுதான் எல்லா துன்பமும். குடும்பத்திலே குடும்பம் சீர்கட்டு போவதற்கு காரணமே இதுதான். திருவள்ளுவர் அதனால் தான் சொல்கின்றார், இருவருக்கும் விருப்பம், இருவருக்கும் மன நிம்மதி, இருவருக்கும் காதல், இருவருக்கும் காமம் வந்தால் உடல் உறவு கொள்ளலாம், அது இன்பமாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் துன்பம் தான் வரும். ஆகவே அந்த காவடியை சொல்வதற்கு காரணம், அந்த காவடியினுடைய இரு மூலையிலும், இரு பகுதியிலும், கடைசி பகுதி, இந்த கடைசி பகுதியிலும் சமமாக பாரம் இருந்தால் எடுத்து செல்வது எளிது, இன்பமாக இருக்கும். இல்லை என்றால் துன்பமாக இருக்கும். நீதிமன்றத்திலே தராசு கோலை ஏன் வைத்தார்கள்? நீதிபதி தலைமை நீதிபதியாக இருக்கின்றவர்
இரண்டு பக்கத்தில் எந்த பக்கமும் சாராமல் அவர் முதலில் சமநிலையில் இருக்க வேண்டும். யார் பக்கமும் சாயக்கூடாது. கொலை குற்றம் செய்தவன், அது வழக்கு தொடுத்தவர், இந்த விசாரணை பொழுது யார் பக்கமும் சாயக்கூடாது. நடுநிலைமையில் இருந்து தராசு எப்படி ஆரம்பத்திலே ஒரே சீராக இருக்குமோ, சமமாக இருக்குமோ, அதே போல் இருக்க வேண்டும். அதே போல் கட்டியிருப்பார்கள், கண் கட்டியிருப்பார்கள் கருப்பு துணியிலே தேவதைக்கு. நீதிமன்றத்தில் நீதி தேவதைக்கு கண்ணை கட்டியிருப்பார்கள். ஏன் கட்டியிருக்கிறார்கள்? நீதிபதி யாரையும் பார்க்கக்கூடாது, அந்த வாதத்தை தான் கேட்க வேண்டும். ஆளுடைய அவர் நாமம் போட்டிருக்கிறாரா, இவர் திருநீர் பூசியிருக்கிறாரா, இவர் கருப்பாக இருக்கிறாரா, சிவப்பாக இருக்கிறாரா என்றெல்லாம் பார்த்தால் நீதி தவறாத நீதி அநீதியாக போய்விடும். நீதி இல்லை. அது எதையும் பார்க்கக்கூடாது. வேற்றுமைகளை பார்க்காமல் யார் தவறு செய்தார்கள் என்பதை நியாயமான முறையில், நேர்மையான முறையில் கேட்டு அறிந்து விவாதித்து அதிலே நிறை குறைகளை பார்த்து யார் தவறு செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு, இன்பமான தீர்ப்பு, எல்லோருக்கும் மகிழ்ச்சி. குற்றவாளிக்கு நல்லவன் என்று சொல்லிவிட்டால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுமா? குற்றவாளியை குற்றவாளி என்று தான் சொல்ல வேண்டும். அதை கண்டுபிடிப்பதற்கான நீதிபதி. ஆகையினாலே குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஒரே ஒத்த அன்போடு, இருவருக்கும் அன்பு இருக்க வேண்டும், இருவருக்கும் காமம் இருக்க வேண்டும், இருவருக்கும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் உணர்வு கொள்ள வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு, உடம்பிலே நோய் ஏற்பட்டு, வருத்தம் ஏற்பட்டு, இன்பம் பெறுவதற்காக இருந்தது துன்பத்திலே போய் முடியும். ஆகையினாலே நல்ல கருத்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். கணவனும் மனைவியும் இதை கருத்தில் கொண்டு இருவருக்கும் காம விருப்பம் ஏற்படுகின்ற பொழுது, காதல் ஏற்படுகின்ற பொழுது உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று இந்த குரட்பா கூறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.